ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு தேவைப்படுது, அப்புறம் ஜாவா கோட் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் ஜேடிகே, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். பட் கோடை வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் வந்து எழுதுறது இம்பாசிபிள். இங்கே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பிக்சருக்குள்ளே வருது. நம்ம சோர்ஸ் கோடை ஜாவா இல்லைனா பைத்தன் மாதிரி லாங்குவேஜஸில் வந்து எழுதிடுவோம். அதை வந்து கம்பைலர்ஸ் இல்லைனா இன்டர்பிரிட்டர்ஸ் இல்லைனா ரெண்டுமே சேர்ந்து அந்த சோர்ஸ் கோடை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ நம்ம எப்படி ஜாவா கோட் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸ் கோட் எழுதிட்டு அந்த கோடை வந்து .java எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிடுவோம். இந்த கேஸில் வந்து சோர்ஸ் கோடை test.javaன்ற ஃபைலில் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜாவா கம்பைலர் வந்து இந்த test.javaவில் இருக்க சோர்ஸ் கோடை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிடும். அந்த பைட் கோடு வந்து இந்த test.classன்ற ஃபைலுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜேவிஎம் வந்து இந்த பைட் கோடை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஜேவிஎம் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், அதாவது ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஒவ்வொரு ஜேவிஎம் இருக்கும். விண்டோஸ்க்கு ஒரு ஜேவிஎம் இருக்கும், லினக்ஸ்க்கு ஒரு ஜேவிஎம் இருக்கும், மேக்குக்கு ஒரு ஜேவிஎம் இருக்கும். ஆனால் இந்த பைட் கோடு வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதாவது இந்த பைட் கோடு வந்து எந்த சிஸ்டமில் வேணால் ரன் ஆகலாம். பட் ஆனால் அந்த சிஸ்டமில் வந்து ஜேவிஎம் இருக்கணும். இந்த பைட் கோட்னால தான் ஜாவா ப்ரோக்ராமை ஒரு தடவை எழுதி எங்கே வேணாலும் ரன் பண்ண முடியும். இது வந்து ஜாவாவோட ஒரு ஃபீச்சர், ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஜாவா கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஜேடிகே, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம் பற்றி பார்க்கலாம். ஜேவிஎம் வந்து கோர் எக்ஸிக்யூஷன் இன்ஜின் ஆஃப் ஜாவா. இது வந்து பைட் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஜேஆர்இ பற்றி பார்க்கலாம். ஜேஆர்இக்குள்ளே வந்து ஜேவிஎம்மும் இருக்கும், அப்புறம் ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸ் வித் ப்ரீ டிஃபைன் கிளாஸஸும் இருக்கும் ஜாவா கோடை ரன் பண்ணுறதுக்கு. ஜேடிகேக்குள்ளே தான் ஜேஆர்இயும் இருக்கும், அப்புறம் கம்பைலர், டீபக்கர் அந்த மாதிரி டூல்ஸும் இருக்கும். இது வந்து டெவலப்பர்ஸ் வந்து கோடு எழுதுறதுக்கு, கம்பைல் பண்ணுறதுக்கு, அப்புறம் டீபக் பண்ணுறதுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட். இது இல்லைனா ஜாவா கோடை வந்து கம்பைல் பண்ணி ரன்னே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஜேடிகேவை டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் கோட் எடிட்டரை வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.